சென்னை மக்களின் மிக முக்கியமான போக்குவரத்து மையங்களில் ஒன்றான தாம்பரம் ரயில் நிலையம் விரைவில் ஒரு நவீன பெட்டகமாக மாறப்போகிறது. சுமார் 890 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த நிலையத்தை மறுசீரமைப்பு செய்ய தெற்கு ரயில்வே அதிரடி திட்டங்களை வகுத்துள்ளது. இதன் மூலம் தென் மாவட்ட பயணிகளுக்கு கிடைக்கப் போகும் வசதிகள் என்னென்ன? தாம்பரம் ரயில் நிலையம் இனி வெறும் ரயில் நிலையமாக மட்டுமல்லாமல் ஒரு நவீன டிரான்ஸ்போர்ட் கிளப் போல செயல்படும். பயணிகள் தடையின்றி நடமாட பிரம்மாண்டமான நடைபாதைகள் மற்றும் ஓய்வறைகள் அமைக்கப்பட உள்ளன. தாம்பரம் கிழக்கு மற்றும் மேற்கு தாம்பரத்தை இணைப்பதில் உள்ள சிரமங்களை குறைக்க 2 பகுதிகளையும் இணைக்கும் வகையில் பிரம்மாண்டமான ஏர் கான்கோர்ஸ் கட்டப்பட உள்ளது. வாகன நெரிசலை குறைக்க அதிநவீன அடுக்குமாடி வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ரயிலை பிடிக்க வரும் பயணிகள் பார்க்கிங் வசதிக்காக அலைவது தவிர்க்கப்படும். முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக அனைத்து நடைமேடைகளிலும் கூடுதல் லிப்ட் மற்றும் எக்ஸலேட்டர்கள் நிறுவப்படும். தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்கள் பெரும்பாலும் எழும்பூரில் இருந்து கிளம்பினாலும் பெரும்பாலான பயணிகள் தாம்பரத்தையே தங்களின் முக்கிய ஏறும் இடமாக கொண்டுள்ளனர். இந்த நவீனமயமாக்கல் மூலம் ரயில்களை கையாள்வது எளிதாகும். இதனால் தாம்பரத்தில் இருந்து கூடுதல் ரயில்களை இயக்க வழிவகை பிறக்கும். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் சுமையை குறைக்க தாம்பரத்தை 3வது முனையமாக முழுமையாக செயல்பட வைப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டத்திற்கான டெண்டர் பணிகள் மற்றும் ஆரம்ப கட்ட வேலைகள் தீவிரமடைந்துள்ளன. இன்னும் சில ஆண்டுகளில் தாம்பரம் ரயில் நிலையம் ஒரு புதிய பொலிவுடன் பயணிகளை வரவேற்க காத்திருக்கிறது. சென்னை வாசிகளுக்கும் தென் மாவட்ட மக்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.